வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக சோசியல் மீடியாவில் திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு பிரபல காமெடி நடிகரான கவுண்டமணியுடைய மனைவி மரணமடைந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வாங்க நடிகர் கவுண்டமணியுடைய மனைவிக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரண்டு போன திரையுலகம். நடிகர் கவுண்டமணி மனைவி காலமானார். இன்று காலை இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த பிரபல நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவின் காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகி போயிருக்கிறாங்க. அவரது மறைவுக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இரங்கல் செய்தினை நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறாங்க. 16 வயது நிலை படத்துக்கு பிறகு கவுண்டமணிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர்தான் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரனும் ஒரு புதுமை புகுத்தி அனைவருமே சிரிக்க வைத்தார். அது மட்டுமின்றி வெறும் காமெடி மட்டுமின்றி பகுத்தறிவு சிந்தனைகளும் தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளை வைத்து நினைவு கூர்ந்தார். இதனால் இவருக்கென்றே தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி ஆரம்பித்தது. இதன் காரணமாகவே யாராஇருந்தாலும் அசைக்க முடியாத இடத்துக்கு ஹாலிவுட்டுக்கு சென்றார் கவுண்டமணி அவர்கள். கவுண்டமணியினுடைய நகைச்சுவை எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவுக்கு விமர்சனத்தையும் சந்தித்தார். அவர் எல்லோருமே உருவ கேலி செய்தார். எட்டி உதைத்தார் என்ற பெயர் வன்முறையை நிகழ்த்துகிறது என்று பலருமே விமர்சனம் வைப்பது உண்டு. ஆனால் அப்படி செய்வது தவறு என்றால் அவர் காமெடி மக்கள் ரசித்திருக்கவே மாட்டாங்க. மக்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவர் திரையில கொண்டு வந்து காமிச்சாரு. அவரது ரசிகர்கள் சொல்லி வருவாங்க, எத்தனை விமர்சனங்களை சந்தித்தாலும் கவுண்டமணி காமெடி ரசிப்பதற்கு கூட்டம் இன்றளவுமே இருந்து கொண்டு இருக்கிறது. கவுண்டமணி திரையில மட்டுமல்லாமல் நேர்லமே யார் என்னவென்று பார்க்காமல் தனது கவுண்டர்களை அதகலம் செய்வார். ஒரு முறை பேட்டியில், ஏன்பா எல்லோருமே நடிக்க வந்துட்டா யார் தான் படம் பார்க்கறது? ஒரு முறை கவுண்டர் அடித்திருக்கிறார் கவுண்டமணி. அதே போல நாய்க்கு என்ன பெயர் வைப்பது? அதுக்கு பெயர் நாய்தான். நடிகர் சங்க பெயரை பற்றி ஒரு கேள்விக்கு நடிகர் சங்கம் என்று வையுங்கள் என்றது அவரது ஆஃப் கேமரா கவுண்டருக்கும் ரகலையாக இருப்பதை கண்டு உணர்ந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் கவுண்டமணி அவர்கள் தன்னுடைய மனைவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவரது மனைவி பெயர் சாந்தி. இவர்களுக்கு செல்வி, சுமித்ரா என்ற 2 மகள்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்று காலை 11 மணி அளவுக்கு சென்னை பெசன்ட் நகர் மின்மயத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்ற தகவல்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கிறது. நடிகர் கவுண்டமணி அவருடைய மனைவி மரணத்திற்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.